நிறைய பேருக்கு அவங்களோட லைஃப்ல அவங்க என்ன பண்ணணும்ன்றது தெரியும், அதை எப்படி பண்ண போறாங்கன்றதும் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஆனா எதுக்காக அதை பண்றாங்க, why do they want to even do that, அது நிறைய பேருக்கு கிளியரா இருக்கிறதே கிடையாது. ஸோ ஒரு கிளாஸ்ல டே என்னடா பண்ண போற உங்க லைஃபை வச்சுக்கணும்னா, இல்லை கிட்ட மார்க்கை வச்சு காலேஜ், இந்த காலேஜ்ல நான் படிக்கணும், நீ சொல்ற என்ஜினியரிங் பண்ணணும்னு சொல்றது, மார்க் வாங்கணும்னு சொல்றது, ஐஐடிக்கு போகணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே என்ன பண்ண போறன்றது, வாட் டு யூ வாண்ட் டு டூ வித் யுவர் லைஃப்ன்றது. ஓகே, அண்ட் திஸ் இஸ் வாட் மோஸ்ட் பீப்புள் ஆர் வெரி கிளியர் அபவுட். பட் ஏன் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன், வாட்ஸ் யுவர் வை பிஹைண்ட் வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஐஃபோனை பண்ற கம்பெனி என்னது, ஆப்பிள். இருக்கிறதுலயே காஸ்ட்லியஸ்ட் ஃபோன் எது அப்படின்னா நம்ம ஊர் காசுல 1.5 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட. அண்ட் அந்த மாடலை ரிலீஸ் பண்றப்போ பாத்தியானா லூசு பசங்க 6 மணி நேரம் கியூல நிக்கிறானுங்க. கொடுத்து எதை வாங்க போறானுங்க, ஒரு போனை, இவ்வளோண்டு போனுக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறான்னா எதுக்குடா வேல்யூ அங்க? why did that brand gain so much of value? ஏன் குவாலிட்டி, எல்லா இன்கிரீடியன்ஸும் சேம் தானே. சாம்சங்கும் அதே சைனால தான் பண்றான், ஆப்பிளும் அதே சைனால தான் பண்றான். உங்ககிட்ட இப்ப காசு இல்ல அதனால போய் நீ வாங்க மாட்டே, நீ வாங்கி கொடுன்னா கூட உங்க அப்பா வாங்கி கொடுக்க மாட்டாரு. ஆனா சுயமா சம்பாதிக்கிறவன் அங்க போயிட்டு லைன்ல நிக்கிறானே, what about that brand is making those people spend so much money? Think about it. How did they, அவங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸும் சேம் தான், அவங்களுக்கு இருக்கிற கிரியேட்டிவிட்டியும் சேம் தான், அவங்களுக்கு இருக்கிற டெக்னாலஜியும் சேம் தான். ஆனா இவங்க கிரியேட் பண்ற ஒரு ப்ராடக்ட் பஞ்சா பிச்சுக்கின்னு போகுது. And it's supposed to be pride. Why are they innovating so much? Look at how Apple markets its product. அதோட ப்ராடக்ட்ஸை எப்படி செல் பண்ணுதுன்ற அந்த இதுவை பாரு. மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வார்த்தையில உட்காந்துராத. இப்போ ஒரு நார்மல் ப்ராடக்ட் எப்படி மார்க்கெட் பண்ணணும்னா, அது என்ன பண்ணுதுன்றத சொல்லும், அதை எப்படி பண்றதுன்றத சொல்லும், அதை நீ ஏன் வாங்கணும்ன்றத சொல்லும். ஸோ ஆப்பிள்ன்றது அந்த மாதிரி ஒரு நார்மல் கம்பெனியா இருந்துச்சுன்னா அது எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னா, நாங்க நல்ல கம்ப்யூட்டர்ஸ் பண்றோம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அழகா இருக்கும், ஸ்பீடா இருக்கும், வாங்கணுமா? வைன்றது so that you can buy it. ஆனா ஆப்பிள் எப்படி தெரியுமா சொல்லுது, we believe whatever we do, we believe in challenging the status quo. அவங்களோட ஃபர்ஸ்ட் பிலீஃப் ஆரம்பிக்குது. நாங்க என்ன நினைக்கிறோம்னா, நீ எந்த ஒரு ப்ராடக்ட் கையில வச்சிருந்தாலும் அது செட் நார்ம்ஸை சேலஞ்ச் பண்ணணும், அதுக்காக பியூட்டிஃபுல்லா இன்னோவேஷன் பண்றோம். அதோட ஒரு எக்ஸ்பிரஷன் தான் எங்களோட கம்ப்யூட்டர். வாங்கிக்கிறீங்களா அப்படின்றப்போ எல்லாரும் ஆமா நாங்களும் ரிபல்ஸ், நாங்களும் கிரேசி பீப்புள், நாங்களும் சேலஞ்ச் பண்றோம் வா அப்படின்னு சொல்லிட்டு they get connected. அதே ஆப்பிள் நாளைக்கு சொல்லும், டேய் நாங்க டிவி பண்றோம் வாங்குறியா? உனக்கு மைண்டே போகாது, கம்ப்யூட்டர் கம்பெனிக்காரன் எதுக்குடா டிவி பண்றான்னு கேட்காது, போய் வாங்கும். நாங்க MP3 பிளேயர் பண்றோம், ஐபாடு வாங்குறியா? போய் வாங்கும். நாங்க ஆப்பிள் ஷூஸ் பண்றோம் வாங்குறியா? போய் வாங்கும். ஏன்னா ஆப்பிள்ன்றது கம்ப்யூட்டர் கம்பெனி கிடையாது, ஆப்பிள்ன்றது திங்கிங் டிஃபரெண்ட் என்ற பிராண்ட். why we do challenge. ஸோ இன்னைக்கு அந்த கம்பெனிக்கு இருக்கிற வேல்யூ வேற எவனுக்குமே கிடையாது. $1 trillion போயிடுச்சு. இன்னோவேஷன், ப்ராடக்ட் ஆஃப்டர் ப்ராடக்ட். அந்த ஒய்ன்றது கிளியரா இருக்கிறதுனால எல்லாமே டிஃப்ரெண்ட். இன்னைக்கு வாங்கணும்ன்றவன் அவன் காசை செலவு பண்ணி போய் 10 மடங்கு காஸ்ட்லியா இருக்கிற விஷயங்களை வாங்குறான். they connect with you at the why level. சரி கீர்த்தனியா, இது கம்பெனி லெவல். இண்டிவிஜுவல் லெவல்னா காந்தியோட ஃபுல் பேர் என்ன? யாருமே ராஜீவ் காந்தின்னு சொல்ல, சஞ்சய் காந்தின்னு சொல்ல. காந்தியோட ஃபுல் பேர் என்ன? ஒண்ணு மோகன்தாஸ் தான் சொல்ற. அவர் யாரு? ஃபாதர் ஆஃப் சுதந்திர போராட்டத்துக்கு எத்தனையோ பேர் உயிரை கொடுத்தான். ஆனா பேர் யாருக்கு போயிருக்குது? காந்தி. இன் 1922 ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, மார்ச் 30 உப்பு சத்தியாகிரகம். உப்பு எடுக்கணும்னு சொல்ல, உப்பு சத்தியாகிரகம். அந்த காலத்துல வெப்சைட் கிடையாது, செல்போன் கிடையாது. இங்க இருந்து ஒரு இடத்துக்கு ஊருக்கு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா உனக்கு வேற வழியே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது ஆகும். அந்த டைம்ல about 10,000 people gather in Gujarat. இங்க இருந்து நடந்தே போனவங்க எல்லாம் நிறைய பேர். How did one man have such a power to gather 10,000 people? அவன் போனவன் காந்திக்காக போகல. They believed in the why. நீ போராடு, ஆனா அஹிம்சையோட போராடு. அஹிம்சையோட நம்ம நாட்டை நம்ம மீட்கலாம், நம்மளுக்கு நம்ம ஆட்சி பண்ணணும், வேற யாரும் பண்ணக்கூடாது, நம்ம ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிலீஃப் அவர் கம்யூனிகேட் பண்ண அவன் வந்திருக்கிறவன் காந்திக்காக வரல, அவனும் நம்பணும், அவனுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவேஷனும் அது. ரைட்? ஸோ கனெக்டிங் கிரேட் லீடர்ஸ். எந்த கம்பெனி எடுத்துக்கோ, மார்ட்டின் லூத்தர் கிங் எடுத்துக்கோ, people who can inspire others. அவங்க போயிட்டு எனக்கு ஒரு பிளான் இருக்குது வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்ல மாட்டாங்க. I believe in this, வரியா? ரைட்? ஸோ now you have started உன்னோட கெரியர், உன்னோட கோல். நீ வாட்ன்றதுல கிளியரா இருப்ப.
நான் இன்ஜினியரிங் பண்ணணும், நான் நல்லா படிக்கணும். how many of us have been successful? எத்தனை பேர் காலையில நான் சீக்கிரமா எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன்? எத்தனை பேரால எழுந்துக்க முடிஞ்சிருந்தது கன்சிஸ்டன்டா ஒரு நாளும்? எத்தனை பேர் நான் இனிமேட் இருந்து கடைசி நிமிஷத்துல வேலை செய்ய போறதில்ல, ஐம் கோயிங் டு ஸ்டடி எவ்ரி டே ஃபார் 2 hours ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன்? ஏன் நம்மளோட கோல்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா, முக்காவாசி கோல்ஸ் ஹேப்பன் இன் திஸ் ஏரியா. யூ வெரி கிளியர் அபவுட் நான் என்ன பண்ணணும்ன்றது தெளிவா இருக்கும். ஆனா என்ன பண்ணணும்ன்றது தெளிவா இருக்கிறப்போ உனக்கு மோட்டிவேஷன் இருக்காது. மோட்டிவேஷன்ன்றது எல்லாமே இந்த ஏரியால ஜெனரேட் பண்றது. why do you want to become? நிறைய பேருக்கு அதுக்கு ஆன்சரு எங்க அம்மா சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட் என்ன டீஸ் பண்ணிச்சு அப்படின்ற அந்த லெவல்ல நின்றுடும். த ப்ராசஸ். ஆனா ப்ராசஸ்க்கு மோட்டிவேஷன் பவர் கிடையாது, டாஸ்க்கு மோட்டிவேஷன் பவர் கிடையாது. கோரா இருக்கிற ஒய்ன்றது வந்து இட் கேன் ஒன்லி பி அ இமோஷனல் ஃபோக்கஸ், இமோஷனல் ரீசன். ஏன்னா இட் ரிக்வயர்ஸ் டீப் தாட் டு ஃபைண்ட் த ஆன்சர்.